தமிழகத்தில் போதைப்பொருள் விற்பனை சர்வதாரணமாக நடக்குது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், கிராமத்திலிருந்து நகரம் வரை போதைப்பொருள் விற்பனை இல்லாத இடமே இல்லை, கஞ்சா இல்லாத இடமே இல்லை. எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடப்பது என்று சொன்னால் அதற்கு இந்த கஞ்சா போதை ஆசாமிகளால் தான் நடக்குது. இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நான் பல முறை சட்டமன்றத்திலே பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையிலே நான் குரல் கொடுத்தேன். ஆனால் இன்றைய முதலமைச்சர் அதுக்கெல்லாம் கவனம் செலுத்தவில்லை. இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அன்றாட செய்திகள், ஊடகத்திலும் பத்திரிகையிலும் வருகின்ற செய்தி, இத்தனை கிலோ, இத்தனை டன் கஞ்சா கைப்பற்றப்பட்டது என்ற செய்தி தான் வந்து கொண்டு இருக்கின்றது. இன்றைக்கு தமிழகத்திலே போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே உருவாக்கப்பட்டு விட்டது, உருவாகிவிட்டது. ஆக இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி, இந்த போதைப் பொருள் ஆசாமியால் தான் இவ்வளவு கொடூர நிகழ்வுகள் தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கின்றன. அதை தடுப்பதற்கு திராணியற்ற முதலமைச்சர், காவல்துறையை வைத்துக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒரு பிரதான எதிர்க்கட்சி சொல்லுகின்ற பொழுது அந்த கருத்தை உள்வாங்கி இதை எப்படி தடுத்து நிறுத்துவது, அதற்கு என்ன உண்டான நடவடிக்கை எடுக்குது என்று ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் ஒரு சிறந்த முதலமைச்சர். சொல்லிட்டார் அவரே பொம்மை முதலமைச்சர். அது மட்டும் இல்ல, அப்போ ஒரு டிஜிபி இருந்தார், அந்த கஞ்சாவை ஒழிப்பேன் என்று 2.0, 3.0, 4.0 ஓ போட்டு ரிட்டையர் ஆகி போயிட்டார். அந்த டிஜிபி கஞ்சா தமிழகத்திலே அறவே ஒழிக்கப்படும் என்று பத்திரிகையிலே செய்தி 2.0, 3.0, 4.0 என்று தினந்தோறும் செய்தி வெளியிட்டு அவர் பணி ஓய்வு பெற்றதுதான் மிச்சம். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு தமிழகத்தில் பொறுப்பு டிஜிபி இருக்கிறாங்க. நிரந்தர டிஜிபி இருந்தாவே தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்திச்சிட்டு இருக்குது. இன்றைக்கு ஒரு டிஜிபி ஓய்வு பெறுவது சொன்னால், ஓய்வு பெறுவதற்கு 3 மாதத்திற்கு முன்பாகவே தமிழ்நாடு அரசு அந்த டிஜிபி யாரெல்லாம் தகுதியார்களோ அந்த பட்டியலை தயாரித்து மத்தியில் இருக்கின்ற யூபிஎஸ்சி, அதாவது மத்திய பணியாளர் தேர்வாணையத்துக்கு அனுப்ப வேணும். அனுப்பவே இல்லை. சட்டத்தை மதிக்கிறது கிடையாது. தனக்கு வேண்டியப்பட்டவர்கள் டிஜிபி ஆக வேண்டும். அதற்காக திராவிட முன்னேற்ற கழக அரசு, திரு ஸ்டாலின் மாடல் அரசு இந்த டிஜிபி ஓய்வு பெறுகின்ற பொழுது 3 மாதத்துக்கு முன்பாக மத்தியில் இருக்கின்ற யூபிஎஸ்சிக்கு அனுப்பல பட்டியல. பிறகு நீதிமன்றம் வரை சென்ற பிறகு ஒரு பட்டியல் அனுப்புறாங்க, யூபிஎஸ்சிக்கு அனுப்புறாங்க. அந்த பட்டியலில் அப்பொழுதும் காலதாமமாகுது. உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு வருது. உச்ச நீதிமன்றம் உடனடியாக தமிழ்நாடு அரசு நிரந்தர டிஜிபியை நியமிக்க வேண்டும் என்று தீர்ப்பளிக்கிறது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் செயல்படுறாங்க மத்திய தேர்வு பணியாளர் தேர்வாணையம். 3 பேர் கொண்ட ஒரு பட்டியலை மாநில அரசுக்கு அனுப்புறாங்க. அதை அனுப்பியும் கிடப்பில் போட்டாங்க. மீண்டும் ஒரு பொதுநல வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் போடுறாங்க. இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் 3 வாரத்தில் பதில் கொடுக்க வேண்டும் சொல்றாங்க. ஒரு அரசாங்கம் ஒரு டிஜிபி கூட நியமிக்க முடியவில்லை என்று சொன்னால் இது அரசாங்கமா? கேவலமான அரசாங்கம். தனக்கு யார் வேண்டிப்பட்டவர்கள் என்பதை வேண்டிப்பட்டவர்கள் வர வேண்டும் என்பதற்காக ஒரு தகுதியான மூத்த டிஜிபிகளை நியமிக்க இந்த அரசு தயங்குகிறது. வெட்கக்கேடானது. ஒரு அரசாங்கம் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கின்ற அதிகாரிகள் முறையாக தேர்வு செஞ்சு நியமிக்கப்பட வேண்டும். ஒரு டிஜிபி என்பது சாதாரண விஷயம் இல்லை. சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கின்றவர்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த பதவிக்கு குறித்த நேரத்தில் அந்த பணி நிரப்பப்பட வேண்டும். ஆனால் இதுவரை நிரப்பவில்லை. உச்ச நீதிமன்றம் வரை போய் உச்ச நீதிமன்றம் ஆணை பிறப்பிக்கின்றது. இதுவரை நியமிக்கப்பதா அரசாங்கம். இந்த அரசாங்கம் திரு ஸ்டாலின் அவர்களே, ஒரு திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் என்று நீங்கள் நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கின்றீர்கள்.